இதுதான் இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்ததும் வினோதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்தாலும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இவ்வளவு அபூர்வமான ஒரு விஷயம் எப்படிதான் உருவாகுது, இவ்வளவு பவர் இதுங்களுக்கு எங்கிருந்து தான் கிடைக்குது அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த பிளாக் ஹோல் எப்படிதான் உருவாகுது அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம சூரியன் மாதிரி உள்ள நட்சத்திரங்கள் எப்படி உயிர் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்னா சேர்க்கும் போது ஹீலியம் அப்படிங்கிற ஒரு அணு உருவாகுது. இந்த ப்ராசஸ் பேர் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதிகப்படியான எனர்ஜி உருவாகுது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா தெரியறதுக்கு காரணம். இப்ப இந்த நட்சத்திரத்தை ஸ்டேபிளா வச்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கிராவிட்டி, இன்னொன்னு இந்த நியூக்ளியர் ஃபியூஷன். இப்ப இந்த கிராவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரத்தை சுத்தி உள்ள எல்லாத்தையும் தனக்குள்ள இழுக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் சுத்தி இருக்க எல்லா பொருளையும் வெளியில அனுப்பும். இப்ப இந்த 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கனாலதான் இந்த நட்சத்திரம் ஸ்டேபிளா இருக்கு. ஆனா நட்சத்திரங்களுக்கும் பாத்தீங்கன்னா வயசாகும். இதுங்களோட நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும்போது தான் இங்க அபூர்வமான விஷயம் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூரியன் இறக்க ஆரம்பிக்கும் போது கிராவிடேஷன்னால அதோட கோர் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட அவுட்டர் லேயர் வெடிக்க ஆரம்பிச்சு பிளானட்டரி நெபுலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும். இந்த வெடிப்புக்கு அப்புறமும் இருக்கிற சூரியனோட நடு பகுதியை தான் நம்ம ஒயிட் டார்ஃப்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சூரியனை விட 10-15 மடங்கு பெரிய உள்ள நட்சத்திரம் இறக்கும் போதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இதோட நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் குறையும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்னும் பயங்கரமா அதிகரிக்கும். இதனால இதோட கோர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா சுருங்க ஆரம்பிக்கும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூரியனை ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ள அடைச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறுசாகும். இப்ப இந்த கோரோட மாசை பொறுத்து நம்மளுக்கு 2 விதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒன்னு, இந்த கோரோட மாஸ் நம்ம சூரியனை விட 3 மடங்குக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த நட்சத்திரம் சுருங்க ஆரம்பிச்சு சூப்பர் நோவா அப்படிங்கிற வெடிப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு நியூட்ரான் ஸ்டார் உருவாகும். ஆனா இதுவே இந்த கோரோட மாஸ் நம்ம சூரியனை விட 3 மடங்குக்கு மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பர் நோவாவுக்கு அப்புறம் உருவாகுது பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலுக்குள்ள கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இதோட பாதையில வர எதுவா இருந்தாலும் அது தனக்குள்ள இழுத்துரும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், சப்போஸ் நாமளே அதுக்குள்ள போனா என்ன ஆகும், அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.